ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திற்காக நான் உங்கள் நண்பன். அதாவது இன்னைக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ கால்னா எப்படின்னா எந்த ஒரு மொபைலுக்கும் நம்ம வந்து இலவசமாக எப்படி வந்து பேசிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நெட் கனெக்ஷன் இருக்கணும். நீங்கள் வந்து யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 1100 அந்த மாதிரிப்பட்ட மொபைலாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அதிக நேரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஃப்ரீயாகவே பேசலாம். அப்படியாப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போக்கி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லாம் நிறைய பேர் சர்ச் பண்ணுறது ஃப்ரீ கால் தான் சர்ச் பண்ணுவீங்க. எவ்வளோ ஃப்ரீ கால் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் தருவாங்க, 30 நிமிஷம் தருவாங்க, 35 நிமிஷம் தருவாங்க, 40 நிமிஷம் தருவாங்க. இவ்வளோங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் பேசணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற கேமையோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் வந்து பேசி ஆகணும். இப்படி தான் வந்து எல்லா ஃப்ரீ கால் இருக்கு. ஆனால் இப்போக்கி நம்ம சொல்கிற ஒரு ஃப்ரீ கால் எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப மணிக்கணக்காக வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக பேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நேராக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு தான் இருக்கும். இப்போக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ராஜா ராமு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நேம் வந்து ராஜா, செகண்ட் நேம் வந்து ராமு, யூசர் நேம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிறத எப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராஜா 1212 இல்லைனா ராஜா 12345 இதான் வந்து பாஸ்வேர்டு. இப்போ வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜா 12345 மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் கீழே கொடுத்துடணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துடுங்க. சைன் அப் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீர்ச்சில் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த உங்களுடைய மொபைல் லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். சவுதி அரேபியாவில் ரியாத்தில் வந்து இதாகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ வந்து மலேசியா அப்படின்னா +6 கோசம் 60 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா 966 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி நம்பர் வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் தெளிவாக வந்து டைப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இமெயில் இன்ஸ்டிட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயிலோ இல்லை ஒரு இமெயிலோ கேட்கும். அதை நீங்கள் சரியான முறையில், அதாவது உங்கள் மொபைலில் என்ன இமெயில் என்ன ஜிமெயில் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் பாஸ்வேர்டெலாம் கொடுக்க தேவையில்ல. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். அந்த மெசேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஒன்று கேட்கும். ப்ரௌசரை வந்து ஓகே கொடுத்துருங்க. ப்ரௌசரை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில், அதாவது பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். அந்த ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரௌசர் கேட்கும். ப்ரௌசருக்கு போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போக்கி உங்களுடைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் உள்ள மினிட்ஸை பாருங்கள், 678 நிமிஷம். இப்போக்கி நான் வந்து ஃப்ரீயாக வந்து பேசிக்கலாம். எனக்கு முன்ன நான் வேற ஒரு மொபைல் நம்பரை போட்டு எனக்கு நிமிஷம் கிடச்சிச்சு. நான் அதை ஃபுல்லாக வந்து பேசி முடிச்சுட்டேன். உங்களுக்கு அதே மாதிரி பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த அப்ளிகேஷனோட எனக்கு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் மொபைலோ இல்லை உங்ககிட்ட இன்னொரு சிம் கார்டோ அந்த நம்பர் அதே மாதிரி போட்டு நீங்கள் பேசி பாருங்கள். அப்படி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம பேஜ்லேயே பார்த்தீங்க, அதான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதோடைய அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீ காலோட லிங்க் வந்து நம்ம நிறைய வந்து போட்டிருப்போம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். இல்லை எல்லா அப்ளிகேஷனும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வேறு ஏதாவது நல்ல ஒரு ஃப்ரீ கால் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவில் ஒன்று போட்டுறோம். ஓகேங்களா? ஃப்ரீ கால் வந்து நிறைய பேர் எங்கள் இம்பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, ஏதாவது லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் கீழே இருக்கிற நம்மளுடைய லிங்க்கை எல்லாம் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அதில் நாங்கள் நிறைய ஃப்ரீ கால் போட்டிருப்போம். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து இப்போ கால் எடுக்கணும் அப்படின்னா மேக் கால் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி மாதிரி இருக்குங்களா, இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஓகே கொடுத்துருங்க. சவுதி அரேபியா. இப்போ நான் இப்போ இருக்கிற இடம் வந்து மலேசியாவிலேருந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் பேசியிருக்கேன், இந்தியாவுக்கும் பேசியிருக்கேன், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் பேசியிருக்கேன், எல்லாத்துலேயும் நான் பேசியிருக்கேன். சும்மா ஹச்டி குவாலிட்டியில் சும்மா அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது இலவசமாகவே இத்தனை நிமிஷம் தரது இது மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் தான். அதனால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மொபைலுக்கும் எல்லாம் பேச முடியும். அதுவும் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு ஹச்டி குவாலிட்டியில் அப்படி பேசலாம். நான் ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் பேசியிருக்கேன். அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க பேசுங்க. மற்ற நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு ஃப்ரீ கால் தேவைப்படலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இதோட அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் மஸ்ட் இது மாதிரி ஒரு ஃப்ரீ காலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஹச்டி குவாலிட்டியில் சும்மா அப்படி பக்காவாக இருக்குது. இதே அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் 3 நம்பரை போட்டு நான் மாறி போட்டு நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் போட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அப்படி ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சொல்லுங்கள். ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடுறாங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். பாய்.